Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சனில் தேங்காய் சேர்க்காமல் பொட்டுக்கடலை வச்சு டேஸ்டியாக ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சட்னியை இட்லியில் நிறைய ஊற்றி குழச்சி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 6 காஞ்ச மிளகாவை பிச்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான், ஆப்ஷனல் தான். இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. மிளகா நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு பாதி விதை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப திக்காக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சட்னியை இனி தாளிச்சிடலாம். கடாய் சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. ஒரு வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். வெங்காயமும் பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சிட்டு ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சட்னியில் கொட்டிடலாம். தேங்காய் சேர்க்காம பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.